ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏஜியோ ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஏஜியோவில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் பை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நோ எக்ஸ்சேஞ்ச் நோ ரிட்டர்னில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான். இதில் வந்து எந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம், எதை வாங்கக்கூடாது அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 85 ருபீஸ் தான் இதோட அமௌண்ட்டு. ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிலோ 200க்குள்ளே தான் இருக்கும். அதாவது ஒரு ட்ரெஸ்ஸோட ரேட்டு எல்லாமே நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம் பிராண்டடாக. எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாப் தான் நான் வாங்கியிருக்கேன். அது வந்து கேஜி ஃப்ரெண்ட்ஸ் பிராண்டில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜார்ஜட் மெட்டீரியலில் இருக்கும். நீங்கள் உள்ளே வந்து ஸ்லிப் வேர் பண்ணி கிட்ஸ்க்கு வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைப் தான் இது. இதோட எம்ஆர்பி வந்து 399. நம்ம வாங்கினது உங்களுக்கு ப்ரைஸ் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. 7 to 8 இயர்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து நிறைய போட்டிருந்தேன். எல்லாமே வந்து ரொம்ப லோ ப்ரைஸில், அதாவது 75% நினைக்கிறேன், 75 to 80% ஆஃபரில் வந்து இருந்தது. ஆனால் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஏதாவது டேமேஜ்னால் கூட நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதுதான் இதில் ஒரு மைனஸ்ஸு. இது வந்து அழகாக ஒரு பஃப் கையில் ஓகே தான் இந்த ப்ரைஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் பிராண்டில் கிடச்சிது. 7 to 8 இயர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் நெக்ஸ்ட்டு சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு குழந்தைக்கு வந்து 7 இயர்ஸ்னால் நீங்கள் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் செட் கூட எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ஸில் வந்து பஃப் மாதிரி எலாஸ்டிக் வச்சு கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஹிப் கிட்ட வர பார்ட்லேயே வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கும். கிளாத் வந்து டிரான்ஸ்பரன்சியாக தான் இருக்கும். அங்கங்கே வந்து உங்களுக்கு பிரிண்ட்டோட உங்களுக்கு எம்போஸ்டு பேட்டர்னும் வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஒரு மாதிரி லைட் பீச் கலர் மாதிரி, லைட் பிங்கிஷ் ஷேடு கலந்த மாதிரி இருக்குது. யூனிக்காக இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணும் போது. இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு என்ன கேட்டால் ஒர்த்து தான். இந்த பிராண்டில் உள்ளது நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எவ்வளோக்கு வாங்கியிருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டும் 85 தான். ஸோ ஓப்பன் பண்ணுவோம். நிறைய ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ரேஞ்சில் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெஸ் நீங்கள் வாங்கவே வேண்டாம், இந்த பிராண்டில் நீங்கள் ட்ரையே பண்ணாதீங்கன்னு சொல்கிற ஒரு ட்ரெஸ் தான் இது. இதோட ரீசன் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, என்ன ஆச்சு இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு. இது எனக்கு யூஸே இல்லை, நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியாது, ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது. இந்த ஆஃபரில் நம்ம வாங்கியிருக்கிறதுனால இதை நம்ம சொல்லி ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது. ஏன்னா எனக்கு வந்திருக்கதே நல்ல ஃபேடான பீஸு. வெயிலில் வச்சுருந்த ஒரு சைடு ஃபேடு, ஒரு சைடு டார்க். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த சைடு வந்து நல்ல ஒரு மாதிரி வெளுத்து போன கலரில் இருக்குது. பேக் சைடு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது என்ன பிராண்டுன்னு பார்த்துக்கோங்க. இந்த பிராண்டில் வந்து நான் ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை அது நம்மளுக்கு ஜார்ஜட் மெட்டீரியல்னால அந்த அளவுக்கு தெரியலையா அப்படின்றது தெரியல. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் காமிச்சிருக்கேன். இதோடதும் 399 எம்ஆர்பி தான். எனக்கு ஒரு மாதிரி செகண்ட் இது ஓப்பன் பண்ணோன்னா ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இதோட பிராண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பிராண்டு தான். அதே தான், சேம். உங்களுக்கு தெரியுதுங்களா? காலருக்கு அடியில் கலரு அப்படி நல்லாவே வெளுத்து போயிருக்கு. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஜார்ஜட் மெட்டீரியல்னால அது நம்மளுக்கு கலர் தெரியலையான்னு பார்ப்போம். இதே பிராண்டில் வேறு ஏதாவது நம்மளுக்கு ஆர்டர் பண்ணது நல்லா இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இதனால் இந்த ட்ரெஸ்ஸு ஒன்றுமே பண்ண முடியல, அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சேடாக இருக்கும்போது ஒன்று வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் இது. இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது, கொஞ்சம் நல்லாவே இருந்தது. குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிராண்டில் சில ப்ராடக்ட்டை நம்பி வாங்கலாம், சிலதை வந்து நம்பி வாங்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஷோல்டர் கிட்ட அழகாக ஃப்ளவர் வச்சு கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஸ்லீவில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஷர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அழகாக ஒரு சேவ் பீஸ் அப்படின்லாம் போட்டிருக்காங்க, அழகாக இருக்குது. கீழே வந்து அந்த இது ஃப்ளவர் பேட்டர்னில் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மாதிரி க்யூட்டாக நல்லா இருந்தது. இது வந்து இந்த ரேட்டுக்கு இது ஓகே தான். இதுவும் சேம் அதே ரேட்டு தான் நினைக்கிறேன். ஸோ 399 எல்லாமே மோஸ்ட்லி நம்மளுக்கு 85 86 ரேஞ்சில் தான் கிடச்சிருக்கு. பேக் சைடுமே வந்து நல்லா இருக்குது. இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் பீஸாக தான் இருக்குது. எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் மட்டும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 100 சம்திங்க்கு ஏதோ வாங்கியிருக்கோம், என்னன்னு பார்க்கலாம்.
இதில் வந்து நம்மளுக்கு 2 இது வந்திருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருப்பேன். சில பீசஸில் மட்டும் 2 பீசஸ் போட்டிருப்பேன். அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ செம்மையாக ஒரு மாதிரி ஏதோ வந்து கவருக்குள்ளே போட்டு இது பண்ண மாதிரி ஒரு மாதிரி கசகசன்னு பேக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த பேண்ட்டு தான். இது வந்து குவாலிட்டி நல்லாவே இருந்தது. பீச் கலர், ஹிப் கிட்ட எலாஸ்டிக் வச்சு 449 ருபீஸு. ஆனால் நம்மளுக்கு வந்து 75 to 80% ஆஃபரில் தான் கிடச்சிது. ஸோ சைடில் ஒரு 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ரயான் மெட்டீரியல், நல்ல ஒரு சாஃப்டான கிளாத்து. கீழே வந்து ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த எலாஸ்டிக் மாதிரி வச்சு. இது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் பிராண்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அந்த எனக்கு ஒரு ஆரஞ்சு கலரை தவிர இப்போ வரைக்கும் வந்தது மித்தது எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஷர்ட்டுக்கு இந்த பேண்ட் வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் வந்து சென்டரில் வர பிரிண்ட் வந்து அந்த பீச் கலரில் வருது. எலாஸ்டிக்குமே நல்லா இருக்குது. இந்த மாதிரி பேண்ட் வந்து நீங்கள் வாங்கும்போது ஏஜோவில் கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த எலாஸ்டிக் நல்லா இருக்கான்னு. ஏன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த எலாஸ்டிக் விட்டு போயிடுது. எனக்கு மட்டும்தான் அப்படியா என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது மாதிரி நடந்ததுனாலும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிராண்டு தான். இதே மாதிரி நான் வேறு ஒரு கலரில் வாங்கியிருக்கேன். ஆனால் அதில் வந்து ஸ்லீவ்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இதில் நெட் போர்ஷனில் ஏதோ ஸ்லீவ் இல்லாமல் ஏதோ நெட் எடுத்து தைச்சிட்டு கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. அது வந்து பேட்டர்னே அதுதானா என்னன்னு தெரியல. ஸோ இது அழகாக ஃப்ரண்ட்லலாம் வந்திருக்க டிசைன்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 85 ருபீஸ் தான். ஸோ சேம் 85 ருபீஸே நிறையா வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட்ஸு. இது வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம். அந்த அளவுக்கு வந்து செம்ம குவாலிட்டியில் இருக்குது, நல்லாவே இருக்குது. டீம் ஸ்பிரிட் பிராண்டு. இந்த பிராண்டு நான் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி நோ ரிட்டர்னில் வாங்கியிருக்கேன். இது வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம். ஹிப்போட எலாஸ்டிக்கோடது எல்லாமே வந்து பக்காவான குவாலிட்டி. கிளாத்துமே நல்ல ஒரு திக்கான ஒரு ஃபேப்ரிக்கில் நல்லா இருந்தது. ஃபேப்ரிக் ஃபீல் பண்ணுறதுக்கே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து 460 ருபீஸ்க்கு வந்து 5 பார்சல் இருக்குது, 5 ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பிங்க் கலர் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கையில் வந்து நெட்டு கொடுத்துருந்தாங்கன்னு. எனக்கு ஸ்லீவ்ஸ் இதை பார்க்கும்போது தான் எனக்கு அது டவுட்டே வந்தது. வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணிவிட்டு நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஏதாவது முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிராண்டு தான் இதுவுமே. உங்களுக்கு நான் இது ரெண்டுத்தையுமே வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து கிளாத் டைப்லேயே கை வந்துருச்சு. இதில் வந்து நெட் டைப்பில் வருது. ரெண்டுமே சேம் பேட்டர்ன், கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. எனக்கு வந்து ஓகே, எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அதனால வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகலை. ஒரு மாதிரி லேஸ் நெட்டில் வந்து லேயராக இருந்த மாதிரி செம்மையாக இருந்தது. பேக் சைடு வந்து ப்ளைனாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த டிஷர்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இது நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒன்னாகவே. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு டீட்டெயில் சொன்னதுனால இதை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு டாப்பு. இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு லைட் ஷேடாகவே தான் கிடச்சிது. எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் பார்த்தோன்னே எல்லாமே எனக்கு பார்க்குறப்போ அந்த வெளுத்த ஃபீல் தான் வருது. பட் ஆனால் இதெல்லாம் வெளுத்தெல்லாம் போகல. இதோட கலரே அது தான். இதில் வந்து அழகாக அந்த பபிள்ஸ் மாதிரி ஒரு லேயர் வச்சுருக்காங்களா அந்த கூடைக்கு மேலே. அது வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த இது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அது பிரிண்ட் கிடையாது. இது வந்து ஸ்லீவ்லெஸ் உள்ளேருந்து மேலே கோட் மாதிரி வரும். ஸோ இதுவுமே வந்து சூப்பராக இருந்தது. உங்களுக்கு டேக் போட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா செப்பரேட்டாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு பீஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிராண்ட் தான். நான் இப்போ வரைக்கும் மோஸ்ட்லி காமிச்சது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிராண்டே தான் அதிகமாக வருது. இதுவுமே வந்து நம்ம ஸ்லிப்ஸ் வேர் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து ஷர்ட் டைப்பில் காலர் வச்சு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக குட்டி குட்டி பொம்மை பூ இருக்க மாதிரி இருக்குது. பட்டன்ஸுமே வந்து ஒரு மாதிரி கிளிட்டரியாக செம்மையாக இருக்குது.
இதுக்குள்ளேயுமே ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்லிப் வேர் பண்ணி ஜீன் கூடலாம் பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பஃப் ஸ்லீவ் மாதிரி தான் மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேட்டர்னுக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த எல்லோ ஒன்று பார்த்தோம்ல இந்த பேக்கிங்லேயே அதே மாதிரி சேம் டைப்லேயே இது வந்து ஜார்ஜட் மெட்டீரியலில் கோட் வருது. உள்ளே வந்து ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன், வேலை வந்து கோட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜட் மெட்டீரியலில் வருது. இதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் பிராண்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ் பிராண்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு மாற்றி வந்துருச்சு போல் இருக்குது. அதனால நம்மளுக்கு அந்த பிராண்டே எனக்கு வாங்க வேணான்ற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் 180 சம்திங் 2 ப்ராடக்ட் இருக்குது. இது எல்லாமே நான் ஒரே டைம் போட்டது. பட் எனக்கு இந்த மாதிரி பிரித்து தான் அனுப்புனாங்க. சம்டைம்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரே பார்சலில் கூட வரும். அவங்கள்ட்ட இருக்க ஸ்டாக்கை பொறுத்து தான் நமக்கு வருது. நெக்ஸ்ட் ஒன்னில் வந்து 2 ப்ராடக்ட் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே வந்து ஒரு பேண்ட்டு தான் உங்களுக்கு. ஸோ இதுவுமே வந்து அந்த ஒரு பீச் கலரில் பேண்ட் பார்த்தோம்ல அதே டைப்பில் உங்களுக்கு ப்ளூ கலர். இந்த பிரிண்ட் வந்து உங்களுக்கு போன மாதிரி லுக் தெரியுதுல, இது அப்படி கிடையாது. இது ஒரு மாதிரி ஃபாயிலில் வந்து 3D எஃபெக்டில் இருக்க மாதிரி இருக்குது. லைட்டாக இருக்குது பிரிண்ட், உங்களுக்கு வந்து டார்க்காக இல்லை. ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. கிளாத் வந்து ரேயான் கிளாத் தான், நல்லா ஒரு சாஃப்டான கிளாத்தில் வந்து இருக்குது. நிறைய நம்ம டிஷர்ட் வாங்கியிருக்கோம். அதுக்கு எது பேர் பண்ணி போட்டுக்கலாமோ அது பண்ணிக்கலாம், எது மேட்ச் ஆகுமோ அதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். எக்ஸஸ் சைஸில் வந்து வாங்கியிருக்கேன். மேலே இந்த இடத்துல இருக்கிறது வந்து நெட் போர்ஷனு. உங்களுக்கு அது ஸ்லீவ்ஸ்லேயே வந்து இந்த ஷோல்டர் கிட்ட வந்து வரும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. நல்ல ஒரு மெரூன் கலரில் வந்து வாங்கியிருக்கோம். என்ன ஆனால் வந்து ஏதோ கசக்கி பார்சல் பேக் பண்ணுறது தான் ஒரு மாதிரி கிளாத்தோட ஃபீலே வந்து பழசு மாதிரி நம்மளுக்கு கொடுக்குது. அவங்க இன்னும் பேக்கேஜிங் மட்டும் ஏஜியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 85 அவங்களும் இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. இதோட லிங்க்ஸ் எல்லாம் வேணும்னா கேளுங்க, கமெண்ட்டில் கொடுக்குறேன். பட் இப்போது அந்த ஆஃபர் இல்லை, ஆனால் அடிக்கடி அந்த ஆஃபர் போடுவாங்க. அந்த ஆஃபர் போடும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை 100% நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. எனக்கும் ஒரு ப்ராடக்ட் வந்து சாட்டிஸ்ஃபை இல்லாமல் தான் வந்திருக்கு, மித்ததெல்லாம் வந்து ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேண்ட்டு தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இதில் வந்து பிரிண்ட் வந்து நல்லாவே ஒரு கிளிட்டரி எஃபெக்டில் இருக்குது. அந்த போன பேண்ட்டு பிரிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதுவும் சேம் ரேயான் கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவராலாக நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஆர்டராக வந்து வச்சு காமிச்சிட்றேன். அழகாக இருக்குது பாருங்கள், இந்த லேயர் வந்து நெட்டட் டிஷர்ட்டு. ஸோ அதிலே வந்து பிங்க் கலரும் வாங்கியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஷாப் பண்ணோன்றதை வந்து ஓவர் வியூவாக நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ டிஷர்ட். எனக்கு இந்த எல்லோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அழகாக அந்த வந்து ஃப்ளார் லேஸ் வந்து கொடுத்துருந்தது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டு, இந்த ஆரஞ்சு வந்து இதில் வைக்கவே எனக்கு விருப்பம் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லாவே தெரியுது, நம்ம இதை ஒரு டிசைன் கூட நினைக்க முடியாது. காலர் கீழெல்லாம் நல்லாவே நம்மளுக்கு கலர் தெரிஞ்சது. நெக்ஸ்ட்டு அதே எல்லோவில் வந்து கோட் டைப் டிஷர்ட்டு. நெக்ஸ்ட்டு அதே கோட் டைப்பில் வந்து ஜார்ஜெட்டில் உள்ள டிஷர்ட்டு. பனியன் கிளாத்லேயே இருக்குது, தென் வந்து நம்மளுக்கு ஜார்ஜெட்டில் இருக்குது. இந்த டிஷர்ட் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம் இந்த டாப்பு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பை பண்ணியிருந்தோம் டாப் வெரைட்டியில். பேண்ட் வெரைட்டிலேயே நான் வரிசையாக அவங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த பீச் கலர் பேண்ட்டு, நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் நேவி ப்ளூ, இன்னொன்று வந்து நேவி ப்ளூ தான் வாங்கியிருந்தோம். அந்த லாஸ்ட் நேவி ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஒரு பெரிய டிஷர்ட்டில் வந்து பெரிய சைஸில் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.